Hi guys, welcome to Ganesh Kanti. Time 3:37 p.m. Date on the 17th July 2024. Wednesday, market holiday. So Thursday, Nifty oda expiry இருக்கு. So market இப்போ நமக்கு Tuesday close பண்ண பிறகு நான் ஒரு range bound breakout மாத்திருக்கேன், indicators மாத்திருக்கேன். So இப்போ 24,700 இல்ல 725 breakout ஆச்சுன்னா 750 வரையும் trap வச்சுக்கலாம். 750 cross பண்ணுச்சு அப்படின்னா ஒரு call options நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்பாட் இருக்குல்ல, இந்த ஸ்பாட் வந்து பாத்தீங்கன்னா volatile ஸ்பாட். ஸோ இது எவ்வளவு தூரம் ஸ்டாப் லாஸ் வரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. லாஸ்ட் டைம் நடந்த மாதிரி தான், லாஸ்ட் டேட் நம்ம ட்ரேட் பண்ண சொல்லி எப்படி அதே மாதிரி தான் இது ஃபுல்லாகவும் இறங்கலாம், குறுக்குல எங்க வேணும்னாலும் நின்றுட்டு கிராஸ் பண்ணலாம். அதாவது இந்த இடத்துலயும் பிரேக் அவுட் ஆகலாம், இல்லை இந்த இடத்துலையும் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகலாம், இல்லை இங்கே ஹிட் ஆகிட்டு பிரேக் அவுட் பண்ணி போகலாம், இல்லை இங்கே ஹிட் ஆகிட்டு பிரேக் அவுட் பண்ணி போகலாம். இதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஸ்டாப் லாஸ் பொசிஷன் பேங்க் நிஃப்டி தான். ஸோ பேங்க் நிஃப்டி இந்த ஸ்பாட்டை கிராஸ் பண்ணுச்சுன்னா நம்ம கால் ஆப்ஷன்ஸ் எடுக்க முடியும். அதே சமயம் இங்கே ஹிட் ஆகுற வரையும் புட் ஆப்ஷன்ஸும் எடுக்கலாம். நிஃப்டியும் இங்கே ஹிட் ஆகுற வரையும், அதாவது பேங்க் நிஃப்டியோட ஸ்டாப் லாஸை நிஃப்டியோட டார்கெட், புட் ஆப்ஷனோட டார்கெட்னு சொல்ற மாதிரி வச்சுக்க முடியும். நான் சொல்றது புரியுதா? நிஃப்டிக்கு ஸ்டாப் லாஸை பேங்க் நிஃப்டியில ஃபாலோ பண்ணுங்க. பேங்க் நிஃப்டி இந்த ஸ்பாட்டை கிராஸ் பண்ணுச்சுன்னா பேங்க் நிஃப்டிக்கு அதிக ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க நிஃப்டியை விட. ஏன்னா 750 அப்படிங்கிற வெறியும் தான் நமக்கு மேஜர் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் போகுதுன்னா 25,000. ஸோ அதுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 53,200 அந்த ரேஞ்சு ஹிட் பண்ணி போனால் மட்டும்தான் 25,000 நோக்கி நிஃப்டி டிராவல் பண்ண முடியும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ அந்த வாலடைல் மட்டும் நிஃப்டியில இருக்கும். ஸோ நாளைக்கு ட்ரேடிங் பண்ண சொல்ல நிஃப்டியில நமக்கு எக்ஸ்பைரி இருக்குன்றதுனால புட் ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் ஆஃப்லையும் செகண்ட் ஆஃப்ல கால் ஆப்ஷனையும் எடுத்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஸ்பேஸ் கேப் பார்த்துச்சுன்னா ஒரு கால் ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம், இங்கே ஹிட் ஆன பிறகு ஒரு கால் ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம். இங்கேயே ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த இடத்த ஸ்டாப் லாஸா வச்சுக்கிட்டு, ஐ மீன் 50 to 400 இந்த ஸ்பாட்ல ரன் ஆயிட்டு இருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 600 அந்த ரேஞ்சில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு 52,000 டார்கெட்டா வச்சு நீங்க ஒரு புட் ஆப்ஷனையும் புக் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நான் சொல்றது புரியல அப்படின்னா ரிலாக்ஸா விடுங்க. நாளைக்கு நம்ம டெலகிராம்ல நான் லைவ்ல ட்ரேட் பண்ண சொல்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ட்ரேடிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பெட்ரோலியம் எடுத்திருக்கேன். சடனாக நேற்று பிரேக் அவுட் ஆனாங்க. ஓகே, ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பிரேக் அவுட்டுங்கிறதுனால கரண்ட் ப்ரைஸில் என்ட்ரு ஆகலாம். ஆனால் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 75 வரும், பெரிய ஸ்டாப் லாஸு. ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறதே நமக்கு 116 தான். ஸோ 10 பாயிண்ட் ப்ராஃபிட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டியது இருக்கும். அதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்னா நீங்க இதுல என்டர் ஆகலாம். அதுக்கு மேல போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஆனா நிஃப்டி அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. அச்சோ, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அந்த டென்ஷனை ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கீங்கன்னா ரெடியா இருக்கு. நான் என்ன ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 25,000ங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் போனால் ஹெவி கரெக்ஷன், ஒரு முக்கியமான கரெக்ஷன் இருக்கு. அதுல எந்த ஸ்டாக் வேணும்னாலும் விழுங்கிறது தான். ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். Okay, thank you, take care, bye bye.